ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மலையாள படமான ஜேஎஸ்கே, அதாவது ஜானகி வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படம் ZEE5 OTTல தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ட்ரூம் ட்ராமாவில் சுரேஷ் கோபி, அனுபமா பரமேஸ்வரன் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. இதோட கதையில் ஜானகி திருவிழாவுக்கு தன் சொந்த ஊருக்கு வந்திருக்கும் போது ஒரு ஜூஸ் ஷாப்பில் முகம் தெரியாத ஒருத்தனால ரேப் பண்ணப்படுறா. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அந்த ஜூஸ் ஷாப் உரிமையாளருக்காக பிரபல வக்கீல் டேவிட் எபெல் டோனவன் ஆஜராகிறாரு. இவர் எப்பவுமே வழக்குகளை உதவி தேவைப்படுற மக்களுக்கு ஆதரவா நிக்கிறவரு. ஆனா இதுல அக்யூஸ்டுக்கு ஆதரவா நிக்கிறாரு. அது ஜானகிக்கு எப்படி சிரமத்தை கொடுத்தது, அதுக்கப்புறம் ஜானகி எப்படி நியாயத்துக்காக போராடினாங்கன்றது தான் இந்த படத்தோட மையக்கரு. படத்தோட டைரக்டர் பிரவீன் நாராயணன் லேடிஸ் இன்னமும் சந்திக்கிற பிரச்சனைகளை மையமா வச்சு ஒரு சுவாரஸ்யமான கதையை கொடுத்திருக்காரு. சைபர் கிரைம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, ஈவ் டீசிங், பிசிக்கல் அசால்ட், சமூகம் தள்ளி வைக்கிறது, அபார்ஷனை சுத்தி இருக்க விஷயங்கள்னு அத்தனை எலிமெண்ட்ஸையும் கதையில சேர்த்திருக்காரு. இதுல விக்டிமுக்கு நடக்கிற விஷயம் எதிர்பாராது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்னு நினைக்க தோணுது. வலியும் வேதனையும் உண்மை, ஆனா அதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அதை விட நரக வேதனை. இதுல வர கோர்ட் ப்ரொசீடிங்ஸை கூடுமானவரை நம்ப முடியாதான் கொடுத்துருக்காங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல சேஃபா சினிமாட்டிக் வெர்ஷனுக்கு போயிட்டாங்க. இந்த டைட்டிலுக்கான விஷயம் கடைசி பாட்டில் தான் வருது. இந்த இடம் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா டேவிட் ஜானகியோட பிறக்காத குழந்தையோட எதிர்கால பொறுப்பை அரசு தான் ஏற்கணும்னு வாதம் பண்றாரு. ஜானகி வர்சஸ் கேரளா மாநிலம்னு மாற்றப்பட்டு தீர்ப்பை ஒரு லேண்ட்மார்க் ரூலிங்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. நம்ம நாட்டு அபார்ஷன் ரூல் படி அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா 20 to 24 வீக்ஸ்க்குள்ள அபார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னே 2 டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும். இல்ல டெலிவரி ஆன உடனே அடாப்ஷனுக்கு இன்னொரு ப்ரொசீஜர்னு கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுவரை அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணை சுத்தி இருக்கவங்களுக்கும் எவ்வளவு கஷ்டம். சுரேஷ் கோபி நல்ல கேப்புக்கு அப்புறமா நடிக்க வந்திருக்காரு. அவர்கிட்ட எப்போதும் இருக்க அதே சாமியும் எனர்ஜியும் பார்க்க முடியுது. அவரோட இந்த மாஸ் எலிமெண்ட்ஸை அப்பப்போ கதையில இன்டெகிரேட் பண்ணும்போது தான் எலிவேட் பண்றதுக்கு பதிலாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. அனுபமா பரமேஸ்வரன் ஜானகியா அந்த கிரீஃபை, ட்ராமாவை, பெயினை நல்லாவே கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. என்ன அவங்கள பேசத்தான் விடலை, அவர்களுக்காக மற்றவங்க தான் அதிகமாக பேசுகிறாங்க. கிளைமேக்ஸ் அப்போ கிறிஸ்பாக டென்ஷனை அதிகப்படுத்த வேண்டிய டயலாக்ஸ் லென்த்தியாக கொஞ்சம் எழுவியாக இருக்குது. நடுவில் இங்கிலீஷ் வேறு. இந்த ஜேஎஸ்கே சொல்ல வந்ததில் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புதுன்னு கிளியராக தெரியல. படம் சிஸ்டத்தை எதிர்க்குது, பொதுவாக அரசியல்வாதிகளை. கடைசியில் சொல்ல வந்த மெசேஜ் அழுத்தமாக பதியாமல் போகுது. இருந்தாலும் ஓவராலாக படம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.